श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। जानकी कांत स्मरणे जय जय राम राम। நமஸ்காரம். லங்கா தகனம் ஆயிற்று. அனுமான் லங்காவை பூர்ணமாக எரித்து சாம்பலாக்கி விட்டான். ராவணன், இந்திரஜித்து போன்றவர்களுக்கெல்லாம் ஒன்றுமாகவில்லை. ஆனால் நகரம் முழுவதும் எரித்து சாம்பலாக்கப்பட்டது. யோகாக்னியில் எல்லாம் அழிந்துவிடும். சமஸ்த கர்மங்களும் பாபங்களும், சமஸ்த நல்லவை கெட்டவை எல்லாமே கர்மந்தான், எல்லாம் யோகாக்னியில் புசுங்கிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அதுதான் தீயினால் அசுரருடைய சாம்ராஜ்யத்தையே அழித்தான் அனுமான். அது எதிர்ச்சியாக இன்று நாம் அதை அனுபவிக்க நேர்ந்தது. நாளை சரஸ்வதி பூஜை, அதாவது மாயையை சக்தியானது வெற்றி கொள்ளுகின்ற நாள். வெற்றி கொண்டு அடுத்த நாள் அந்த விஜயத்தை கொண்டாடுகிற நாட்களாக இருக்கிறது. அதே போன்று இப்பொழுது இந்த மாயை முழுவதும் வெல்லப்பட்டு மிகுதி இருக்கிற அசுரர் தலைவனை பகவான் வந்து வதம் பண்ண போகிறார். அதன் பிறகு அந்த வெற்றியானது கொண்டாடப்பட்டு பகவான் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அற்புதமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அரசு புரிய போகிறார். ராமராஜ்யம் என்ற வகையிலே அதெல்லாம் பின்னாடி விளக்கப்பட போகிறது. ராமராஜ்யம் என்றால் என்ன, எப்படி இருந்தது என்று. அந்த மாதிரி இப்போ நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. இப்போது இருக்கிற காலகட்டம் அப்படி இருக்கிறது. ஆனால் அப்படியெல்லாம் இருந்திருக்கிறது. இது எதுவுமே வெறும் கதை மட்டும் அல்ல, உண்மையை விளக்குகின்ற சரித்திரங்கள். அந்த சரித்திரம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் சுந்தரகாண்டத்தின் கிட்டத்தட்ட இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். அனுமான் திரும்பி செல்ல போகிறான். திரும்பி சென்று வானரர்களிடையே அனைத்தும் சொல்ல போகின்றான். அதன் பிறகு அவர்கள் கிஷ்கிந்தையை நோக்கி செல்லுவார்கள். சுக்கிரீவனுடைய மதுவனத்தை துவம்சம் பண்ண போகிறார்கள். பிறகு லங்கைக்கு வானரப்படை வரப்போகிறது. யுத்தகாண்டம் துவக்கம். யுத்தகாண்டம் முடிந்து உத்தரகாண்டத்தில் பல அரிய செய்திகள் எல்லாம் இருக்கிறது. அவற்றையெல்லாம் சிறு சிறு கதைகளாக கூட நாம் பார்க்கத்தான் போகின்றோம். பட்டாபிஷேகம் வருகின்ற நேரத்தில் லங்காவில் அனுமான் லங்கையை எரித்து விட்டான். ஆனால் அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. லங்கையை முழுவதும் எரித்து விட்டோமே, பிராட்டியாரும் இறந்து போயிருப்பாரோ, பிராட்டியாரையும் அழித்து விட்டேனோ, எந்த காரணத்திற்காக வந்தேனோ அந்த காரணத்தை மூல காரணமே அழிந்து போயிட்டு என்று மிகவும் வருத்தப்படுகிறான். ஆனால் தன்னை நொந்து கொள்ளுகிறான். ஒரு காரியம் செய்யும் பொழுது அதில் தவறு ஏற்பட்டால் நம்மை நொந்து கொள்ள வேண்டும். நம்மால் தவறு ஏற்பட்டது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். மனிதனில் அந்த ஒரு குணம் மிகவும் குறைவாக இருக்கிறது. அனுமான் எவ்வளவு பெரிய உயர்ந்த ஞானி, அவன் தவறு செய்து விட்டோமே என்று வருந்துகிறான். அதாவது பகவான் நம்மை என்ன செய்ய வேண்டும் என்று பணித்திருக்கிறானோ அந்த பணியை நாம் செய்யவில்லை என்று நாம் வருத்தப்பட்டு நம்மை நொந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அங்கு காட்டப்படுகிறது. நம்முடைய பணி அது யோக மார்க்கமோ பக்தி மார்க்கமோ பல்வேறு மார்க்கங்கள், ஏதோ ஒரு மார்க்கத்தில் அந்த பகவானை அடைய வேண்டுவது என்பதுதான் நமக்கு பகவான் இட்ட பணி. அந்த மூல காரணத்தை அழித்து விடும் வகையில் இந்த ராட்சசர்களோடு சேர்ந்து ராட்சச குணங்களும் ராட்சச நகரமான லங்கா பிறவி பெருங்கடலும் அரக்க குணங்களும் கொண்டு நாம் அந்த மூல காரணத்தை அழித்து விட்டுக்கின்றோம். அந்த சமயத்தில் இவை எல்லாவற்றையும் அழித்துவிட்டு இந்த மூல காரணமான பணிக்கு குந்தகம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற தெளிவை அடைய வேண்டும். அனுமான் தான் வருத்தப்பட்டு விட்டான். வருத்தப்பட்டு பிராட்டியும் எரிந்து விட்டிருப்பாரோ என்று கவலைப்பட்டான். ஆனால் அப்பொழுது வானத்தில் சாரணர்கள்னால் இந்த சித்தர்கள் முனிவர்கள் அவள்லாம் போயிட்டு, இப்பொழுதும் அதெல்லாம் இருக்கா, அவள்லாம் போயிட்டு இருக்கா. அவையெல்லாம் அதிர்வலைகள் வேறு, டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவன்சிஸ். அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு நம்மை அதோடு ஒத்து போகும் அளவுக்கு அந்த ஃப்ரீக்குவன்சியில் சிங்க்ரனைஸ் பண்ணி கொண்டால் அவையெல்லாம் காணலாம். அதை இவர்கள் சொல்லால் தலைக்கு மேலே இவ்வளோ தூரம் போனால் அந்த இடத்துல இருந்தாக்க இதை பார்க்கலாம், இந்த தரிசனங்கள் கிடைக்கலாம், எல்லாம் உண்மைதான். அந்த பகவான் நீளமாக இருக்கிறான், அவன் எப்படி ஒருவன் உள்ளிலிருந்து வருகிறான், கிருஷ்ணன் என்றான், இதெல்லாம் பல உண்மையான விஷயங்கள் தான். அவ்வாறு அந்த அனுமான் அந்த வானத்தில் அந்த சாரணர்கள் எல்லாம் இங்கு நிகழ்வுகளை பற்றி பேசிக்கொண்டு போய் சீத்தை எந்த குறையும் இல்லாமல் நன்றாக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டவுடன் சந்தோஷப்படுகிறான். சந்தோஷப்பட்டு விட்டு அவரை சென்று பார்த்து வணங்கிவிட்டு திரும்பி செல்லணும் என்ற முடிவுக்கு வருகிறான். அந்த நேராக சிம்சுபா மரத்தினடியில் உட்கார்ந்திருக்கும் சீத்தையை நமஸ்கரிக்கிறான். நமஸ்கரித்து, என்னுடைய பாக்கியத்தால் அபாயம் ஏதும் ஏற்படாமல் க்ஷேமமாக இருக்கின்ற உங்களை பார்க்கிறேன் நான் என்று சொல்லுகிறான். அப்போது புறப்பட தயாராக இருக்கின்ற அனுமானை சீத்தை அன்போடு பார்த்து கணவரிடம் கொண்டுள்ள நெருக்கமான பாசத்தை புலப்படுத்துகின்ற வார்த்தைகளை சொல்லுகிறாள். அவள் சொல்லுகிறாள், எதிரிகளை மாய்ப்பவனே, மேற்கொண்டுள்ள காரியத்தை செய்து முடிப்பதற்கு நீ ஒருவனே போதும்.
அதனால் உனக்கே கீர்த்தி பெருகும். எதிரிப்படையை மாய்க்க வல்ல ஸ்ரீராமன் லங்கையை பாணங்களால் கலக்கி, அதாவது யுத்தத்தில் வென்று என்னை அழைத்துச் சென்றால் அவருக்கு பெருமையாகும், அவருடைய பெருமைக்கு அழகாகும். ஆகவே போரில் வல்லவரான ஸ்ரீராமனுடைய பராக்கிரமத்திற்கு தகுந்தபடி நீ செயல் திட்டங்களை வகுத்துக்கொள் என்று மிகுந்த அர்த்தம் பொதிந்ததாகவும் வினயமாகவும் எடுத்துக்கொண்டு உள்ள காரியத்தின் வெற்றிக்கு உதவுவதாகவும் இருக்கும் சொற்களை கேட்டு அனுமான் எடுத்துக்கொண்டுள்ள அந்த காரியத்தின் வெற்றிக்கு உதவுவதாக இருக்கும் அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அனுமான் சொல்லுகிறார், வானர கரடி வீரர்கள் சூழ வெகு சீக்கிரத்தில் காகுத்தன் இங்கே வரப்போகிறார். எதிரிகளை யுத்தத்தில் வென்று தங்களுடைய துயரத்தை துடைக்கப் போகிறார் என்று வைதேகிக்கு தைரியம் சொல்லிவிட்டு வாயுகுமாரரான அனுமான் திரும்பி போவதற்கு நிச்சயம் செய்து வைதேகியை நமஸ்காரம் பண்ணுகிறார். எதிரிகளை அழிப்பவரான அந்த வானர சிங்கம் தன்னுடைய எஜமானரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் மிகுந்து வர அன்ற அரிஷ்டம் என்கின்ற அந்த மலையின் மீது ஏறுகிறார். உயர்ந்து வளர்ந்து கரும்பச்சை வண்ண பத்மக மரங்கள், பூர்ஜ என்று சொல்வார்கள், அந்த பத்மக மரங்களுடைய வரிசைகள் கொண்டதும் கொடுமுடியில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற மேகங்கள் அதற்கு உத்திரியம் போல இருக்கான். அந்த உத்திரியம் போல இருக்கிறதும் பறந்து வழிந்து ஓடுகின்ற அங்கே இருக்கிற அந்த தாத்துக்கள்னாக்க ஓர்னு சொல்வாங்க, அந்த மாதிரி அதெல்லாம் கண்கள் போல இருக்கான். அந்த எங்கேயும் நீரோட்டங்களோட சீரான ஒலி இருக்குது. அந்த ஒலிகள் வேதங்களை அத்தியனம் செய்கிறது போல இருக்கான். மிக உயரமாக வளர்ந்திருக்கிற தேவதாரு மரங்களால் கைகளை உயர தூக்கி கொண்டிருப்பது போல இருக்குது. நாலா பக்கத்துலேருந்து மேலே விழுகின்ற தண்ணீரின் சப்தத்தால் அழுவது போலவும் இருக்கான். இந்த மலையை பற்றி இது வர்ணனை. அந்த காற்றில் அசைந்தாடுகிற கருமையான ஏழிலை பாலை மரங்களால் தானே நடுங்கிறது போல இருக்குது. துளைகளோடு இருக்கின்ற மூங்கில்களில் காற்று புகுந்து வெளிப்பட்ட ஓசையால் கூவுவது போல இருக்குது. பயங்கரமான சர்ப்பங்களோட சுவாசத்தால் கோபத்தோடு பெருமூச்சு விடுவது போல இருக்குது. பனிமூட்டத்தால் மறைக்கப்பட்டிருந்த குகைகளால் தியானம் பண்ணுறது போல இருக்குது. மேகங்கள் கீழே இறங்கி எல்லா திசைகளும் நடப்பதற்காக அமைக்கப்பட்டது போல அந்த தாழ்வரைகள்னால் அந்த பள்ளத்தாக்கள், மலையிலேருந்து இந்த கீழே இருக்கிற பக்கங்கள், அந்த இடங்கள்லாம் கொண்டது. மேகங்களால் மாலை சூழப்பட்ட சிகரங்களால் வானத்தை நோக்கி வளர்வது போலவும் இருக்கான். இந்த மலையில் மறைந்து ரொம்ப நாசமடைந்திருந்த குகைகள் நிறையா இருக்குது. ஆச்சா, பனை, அஸ்வகர்ண, மூங்கில் முதலிய மரங்கள் ஏராளமாக இருக்குது. மலர்கொத்துகளுடைய கொடி வகைகள் அதனால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. பல வகை விலங்கு கூட்டங்கள்லாம் நிறைந்திருக்கு. பெருகி ஓடுகின்ற தாதுக்களால் அலங்காரம் பண்ணப்பட்டது போல இருக்குது. அநேக நீர்வீழ்ச்சிகள் உடையதாக இருக்குது. கூட்டமாக கற்பாறைகள்லாம் நிறைந்திருக்கு. மாமுனிவர்கள், யட்ச, கந்தர்வ, கிண்ணற, உரகுகள் வசிக்கின்ற இடங்கள்லாம் இருக்குது. கொடிகள் மரங்கள்லாம் நிறைந்திருக்கு. சிங்கங்கள் வசிக்கின்ற குகைகளோடு இருக்குது. புலிக்கூட்டங்கள் நிரம்பி இருக்குது. சுவையான கிழங்கு, பழம், நீர் நிறைந்த அந்த மலையில் ஸ்ரீராமனை தரிசிக்கப் போகிறோம் வெகு விரைவில் என்று ஆனந்தம் பொங்க அனுமான் அந்த மலை மீது ஏறுகிறார். மலையோட அந்த அழகான தாழ்வரைகளில் இருந்த பாறைகள் அவரோட காலடியில் பட்டு பெரும் சப்தத்தோடு நொறுங்கி போய் தூள் தூளாயிடுத்து. அந்த மலையில் ஏறின உடனே அனுமான் தன்னுடைய பேருருவத்தை எடுத்துக்கொண்டார். பேருருவம்னா அந்த விஸ்வரூபம், பெரிய உருவத்தை எடுத்துக்கிறது. சமுத்திரத்தோட தெற்குலேருந்து வடக்கு நோக்கி போகிறதுக்காக பேருருவத்தை எடுத்துக்கொள்கிறார். சமுத்திரத்திலேருந்து தெற்கு நோக்கி போகணும் என்பதற்காக இறையருள் வேண்டி பிரார்த்தித்து கொள்கிறார். அந்த பர்வதத்து மேலே ஏறி நின்று மீன், சர்ப்பம் இதெல்லாம் வசிக்கின்ற அந்த பயங்கரமான சமுத்திரத்தை பார்க்கிறார் அனுமான். காற்று போல அந்த மாதிரி ஒரு கடுகிய வேகத்துடன் தெற்கிலேருந்து வடக்கு திசையை அடைந்து விட்டார். அந்த பர்வதம் வானரால் பீடிக்கப்பட்டு அதிலிருந்து அனைத்து ஜந்துக்களோட பூமிக்குள்ளே புதஞ்சு போயிடுது. அவர் அப்படி அமுக்கி தெற்கு திசையிலேருந்து வடக்கு திசைக்கு போகிறதுக்கு அந்த பாய்ச்சலில் அந்த மலை பூரா பூமியில் போய் புதந்து போயிடுது. மலைச்சிகரங்கள்லாம் ஆட்டம் கண்டு போயிடுது. மரங்கள்லாம் முறிந்து விழுந்துடுத்து. அவருடைய தொடையோட வேகத்தினால் தாக்கப்பட்டு பூக்கள்லாம் இருந்த மரங்கள் இந்திரனோட வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டதைப் போல பூமியில் விழுந்தது. மலை குகைகளிலிருந்து மகாபலம் பொருந்தியவைகளும் அனுமானின் காலடியால் குகைகள் அழுத்தப்பட்டதால் சங்கடத்திற்கு உள்ளானவைகளுமான சிங்கங்களின் பயங்கரமான அனுமானோட காலடியால் குகைகள் எல்லாம் அழுத்தப்பட்டதுனால சங்கடத்திற்கு உள்ளானவைகள் அந்த சிங்கங்கள் பயங்கரமான அலறோட அந்த அலறல் ஆகாயத்தை பிளக்கிறது போல கேட்கிறது. அலங்கோலமாக அவிழ்ந்து கொண்டிருக்கிற ஆடையை கொண்டவர்கள்,
சிதறி விழும் ஆபரணங்களை உடையவர்களுமான அந்த வித்யாதர பெண்கள் எதிர்பாராத விதமாக பூமியிலிருந்து மேலே தூக்கி எறியப்பட்டார்கள். பருமனான உடல், அதிக பலம், ஒளி வீசுகின்ற நாக்கு, கொடிய விஷம் கொண்ட மலைப்பாம்புகள் தலையும் கழுத்து நசுங்கி தரையில் புரண்டது. அப்போது அந்த கிண்ணர, உரக, கந்தர்வ, யக்ஷ, வித்யாதரர்கள் துன்பத்திற்கான அந்த மலையை துறந்துவிட்டு ஆகாயத்தில் போய் சேர்ந்துட்டான். ரொம்ப பலம் கொண்ட அந்த மாருதியால் அலைப்புண்ட அந்த சிறந்த பர்வதம், மரங்கள், சிகரங்களோடு கூட ஒட்டு மொத்தமாக ரசாதலத்தை போய் சேர்ந்தெடுத்தான். ரசாதலம்னா அதில் பாதாள விதிலன்னு கடைசியில் 14 லோகங்களில் இந்த கீழே இருக்கிற கடைசி லோகத்தில் போய் சேர்ந்துடுத்தான். அந்த மலை 10 யோஜனை அகலமும் 30 யோஜனை நீளமும் கொண்டதாக இருந்தது. அந்த பெரிய மலை பூமிக்கு அழுந்தி தரைக்கு சமமாக ஆயிடுத்து. இப்போது அனுமான் அந்த மாபெரும் சமுத்திரத்தை கடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆசைப்பட்டு அலைகள் இறைச்சலிடுகின்ற அந்த சமுத்திரத்தோட அக்கறையை நோக்கி விளையாட்டாக ஆகாயத்தில் தாவி விட்டார். அனுமான் திரும்பி செல்லுதல் அடுத்த வர்ணனை. தொடர்ந்து அவர் வானரங்களுக்கு நடந்ததை எல்லாம் எடுத்து கூறப் போகிறார். நடந்ததையெல்லாம் சொன்ன உடனே மேலே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறார். அப்புறம் அங்கதனுக்கும் ஜாம்பவானுக்கும் ஒரு விவாதம் ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த மதுவனத்தை அழிக்கிறார். தோட்டக்காவலர்கள்லாம் பயமுறுத்துறா. சுக்ரீவன் மகிழ்ச்சி அடைகிறான். அனுமானெலாம் கிஷ்கிந்தைக்கு ராமனிடம் செய்தியை தெரிவிக்கிறார்கள் என்ற மிக்க ஆனந்தமான விஷயமாக இந்த சுந்தரகாண்டம் அப்போது நிறைவு பெறும். நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருவோம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமः. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா.